நெடியோன் வணக்கம். இன்று நாம் தேங்காய் பூவால் ஏற்படும் நன்மையை தான் பார்க்க போவோம். அதை திங்கிறதுனால என்ன நன்மை நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது. தேங்காய் பூ அப்படிங்கிறத என்னன்னு பார்ப்போம். தேங்காய், அதாவது தேங்காய் என்ன பண்ணுவாங்க, நல்ல முத்துன தேங்காயை சாக்குல கட்டி மண்ணோட கலந்து 2-3 மாதம் அப்படியே வச்சுக்குவாங்க இருட்டகையில. அது அது உள்ள இருக்க நீர், தேங்காய்க்கு உள்ள இருக்க நீரானது பூ போன்ற ஒரு மெல்லிய பஞ்சு போன்ற ஒரு பொருளாக மாற்றமடையும். அப்பொழுது அது விற்கப்படும். அதை நம்ம உட்கொண்டோம்னா தின்னோம்னா நமக்கு உடம்புக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் முதல்ல அதுல என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இத திங்கும் பொழுது பஞ்சு போன்ற லேசான இனிப்பு கலந்த சுவை தெரியும். இதுல ஏராளமான சத்து நிறைந்த பொருட்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக 60% கூடுதலான கரையக்கூடிய சர்க்கரை, அதே போன்று கார்போஹைட்ரேட், சோடியம், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், மாங்கனீஸ், பாஸ்பரஸ், கொழுப்பு அமிலங்கள், நார் சத்து, புரதம், வைட்டமின் இ, இப்படி ஏராளமான மினரல் சத்துக்கள் நிறைந்த அது தேங்காய் பூ நமக்கு உடலுக்கு மிகப்பெரிய நன்மையை தருகின்றது. அடுத்து பார்ப்போம் என்னென்ன நன்மைகளை தருது. சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகின்றது. இன்சுலின் சுரப்பதை கூடுதல், அதாவது அதிகமான இன்சுலின் சுரப்பதை தூண்டுகின்றது. அதே போல் மூக்கிலிருந்து ரத்தம் வடிவதை கட்டுப்படுத்துகின்றது. இரத்த நாளங்கள் வலுப்படுகின்றன. அதே போன்று ஹார்மோன்கள் சமநிலைப்படுத்துகின்றது. ஆல்கலைன் கூறுகளை சரிப்படுத்துகின்றது. வயிற்றுப்போக்கு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கின்றது. பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் மற்றும் அதிக இரத்த போக்கை தடுக்கின்றது. கர்ப்பப்பையை சுத்தமாக்குகின்றது. புற்றுநோய் செல்களை அழிக்கின்றது. நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகின்றது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுவடைய செய்கின்றது. அதே போன்று உடலை குளிர்விக்கின்றது. வெயில் காலங்களில் பசியை கட்டுப்படுத்தி எடையை குறைக்கவும் உதவுகின்றது. தைராய்டு பிரச்சனை, முக்கியமான தைராய்டு பிரச்சனையை குறைக்கின்றது. இதில் பார்த்தா பலவிதமான பிரச்சனைகள் இந்த தேங்காய் பூ நம்ம திங்கிறதுனால, உண்பதால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கின்றன. அண்மைய காலங்களில் தேங்காய் பூவை வளர்ப்பதும் அதே போன்று விற்பனை செய்வதும் தமிழ்நாட்டில் விற்கிறது அதிகமாக இருக்கு. நீங்க ஒருவேளை இதை பார்த்தா இது அதிகமான இடங்கள்ல கிடைக்கிறது இல்லை, ஒருவேளை கிடைச்சா நீங்க தினமும் கூட வாங்கி திங்கலாம். அதனால நம்மளுக்கு ஏராளமான நன்மைகள் நம்ம உடலுக்கு கிடைக்குது. உங்கள் பழனிக்குமார் மாடசாமி மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.